காணப்படாத உலகத்தில் இருக்கிற தடைகளை நீக்குவது. ஓகே, காணப்படாத உலகத்தில் இருக்கிற தடைகளை நீக்குவது. ரிமூவிங் த ஸ்பிரிச்சுவல் ஆப்ஸ்டக்கிள்ஸ் பிஃபோர் தே மேனிஃபெஸ்ட். காரியங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக காணப்படாத நிலைகளே இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவது. ரிமூவிங் ஸ்பிரிச்சுவல் ஆப்ஸ்டக்கிள்ஸ் பிஃபோர் தே மேனிஃபெஸ்ட். காரியங்கள் வெளியரங்கமாய் மாறுவதற்கு முன்பாக அதனுடைய ஆவிக்குரிய தடைகளை நாம் மாற்றி அமைப்பது என்பதை பற்றி நான் சற்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பல கோணங்களில் இதற்கு சில செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். முதலாவது, ஒவ்வொரு பூமிக்குரிய வெற்றியுமே காணப்படாத உலகத்தில் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. Visible victories depends on the invisible preparation. காண்கிற உலகத்தின் எல்லா மாற்றங்களும் வெற்றிகளும் பலன்களும் காணப்படாத உலகத்தில்தான் அவைகள் தயாரிக்கப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. The preparation or the production or something that evolves. இந்த பூமியிலே தேவன் ஏற்படுத்துகிற அநேக திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் அவைகள் முதலாவது ஆவிக்குரிய நிலைகளில் தொடங்கக்கூடியதாக, பிறப்பிக்கப்படக்கூடியதாக, ஆரம்பிக்கப்படுகிறவைகளாக இருக்கிறது. அதனால தான் நம்ம இந்த பூமிக்குரிய மாற்றங்கள், பூமிக்குரிய வெற்றிகள், பூமிக்குரிய திருப்பு முனைகள், நம்ம நல்ல வேர்டு பாருங்கள், ஒரு டேர்ன் அரவுண்ட் சிச்சுவேஷன் என்று சொல்லுகிறோம். ஒரு திருப்பு முனையான ஒரு சந்தர்ப்பங்கள். சப்போஸ் நம்ம வியாதியில் இருக்கிறவர்கள் வியாதி இல்லாத நிலைமைக்கு மாறுவது, தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் தரித்திரமற்ற நிலைக்கு மாறுவது, தனிமையில் இருக்கிறவர்கள் நல்ல ஆரோக்கியமான உறவு நிலைக்காய் மாறுவது, நம்ம இதெல்லாம் திருப்பு முனைகள் என்று சொல்லுவோம். அதே போல் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் திடீரென்று நொடிந்து போவது, அதுவும் ஒரு பிற்போக்கான திருப்பு முனை. இன்னொரு விஷயம் பாருங்கள், நல்ல உறவில் இருப்பாங்க, திடீர்னு அந்த உறவு பிரச்சனையாகி அது பிரிக்கப்பட்டு போகும், இதுவும் ஒரு பிற்போக்கான திருப்பு முனை. பொருளாதாரங்களில் அது சொல்லவே வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா புரியும். திடீர்னு ஒரு நல்ல ஃப்ளோ வருது, திடீர்னு என்ன ஆகுது, ஒரு ஃப்ளோ கம்மியாயிடுது. இப்படி நல்ல திருப்பு முனைகளும் இருக்குது, ஒரு பிற்போக்கான திருப்பு முனைகள் இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேறுகிறதாக இருந்தாலும் இதெல்லாம் எங்கே இருந்து தொடங்குகிறது, ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் அவைகள் ஆரம்பமாக்கப்படுகிறது. ஸோ இதை குறித்து நான் ஏற்கனவே பல கிளாஸ் பேசிட்டேன். ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து தான் காரியங்கள் தொடங்குகிறது என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன். இப்போ அதற்கு காண்கிற உலகமும் காணாத உலகமும் அது வெவ்வேறாக இல்லை, அவைகள் பின்னி பிணைந்திருக்கிறது. இட் இஸ் நாட் செப்பரேட்டட், இட் இஸ் இன்டர்ட்வைன்ட் என்று சொல்லுகிறோம். காண்கிற உலகமும் காணாத உலகமும். இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் காணப்படாத மண்டலத்தில் இருக்கிற தேவன் காண்கிற மண்டலமாகிய என்னோடு கூட அவர் என்ன பண்ணுறாரு, ஐக்கியப்படுகிறார். இப்போ சில வேளையில் ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம், அப்பாலே போ சாத்தானேன்னு. எப்படி இயேசு கூட பேதுரு ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது பேதுருவை திட்டவில்லை, பேதுருக்கு பின்பாக இருக்கிற பிசாசை என்ன பண்ணுறாரு, திட்டுறார். இப்போ பிசாசை எல்லாரும் பார்த்துட்டாங்களா அப்படின்னா இல்லை, ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறது. அதனால் அவர் சொல்கிறாரு, இதை தூண்டி இந்த சிந்தனையை பேதுருடைய மனதில் வைத்த பிசாசை தேவன் என்ன பண்ணுறாரு, சபிக்கிறார். ஆனால் இப்போ காண்கிற உலகத்தில் ஒரு தனி நபராக ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியவராக இருக்கிறாரா, இல்லை. ஆனால் காணப்படாத உலகம் காண்கிற உலகத்தோடு என்ன பண்ணப்பட்டிருக்குது, பின்னி பிணைந்து தான் இருக்கிறது. இதெல்லாம் இதனுடைய தன்மைகள். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இதனுடைய தன்மையை நல்லா புரிஞ்சுக்கிறோமோ அதை செயல்படுத்துவது நமக்கு பலனுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காண்கிற உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு புறப்படுகிறவைகள் எல்லாம் காணாத உலகத்தோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிறது. காணாத உலகத்தோடு கூட என்ன பண்ணுகிறது, ஐக்கியத்தில் இருக்கிறது. அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா 22, 31, 32. இதோ சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சுலவிலே புடைக்கிறதுக்கு போல உன்னை புடைப்பதற்கு உத்தரவு என்ன பண்ணான், கேட்டுக்கொண்டான். இப்போ இது எங்கே அந்த ஆரம்பிக்கிறது காரியங்கள்? காண்கிற உலகத்தில் பேதுரு ஒரு பெரிய உபத்திரவமான ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்பட போகிறார். தேவனை மறுதலித்து
இல்லாவிட்டால் தேவன் மேல் இருக்கிற பற்றுதல், விசுவாசத்தை அவன் இழப்பதற்கான ஒரு பெரிய போராட்டம் ஒன்று தொடங்க போகிறது. ஆனால் இந்த தொடக்கத்தை ஆதியிலே தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆவியின் மண்டலங்களிலே அதை உணர்ந்தவராய் பேதுருவுக்கு ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ இந்த பூமியில் மாற்றங்கள் வருவதற்கு முன்பாகவே அது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன பண்ணப்படுகிறது? அவைகள் ஆரம்பிக்கப்படுகிறது, தொடங்கப்படுகிறது. இல்லாவிட்டால் இப்படி நான் இங்கிலீஷில் இந்த வேர்டு வந்து ப்ரிப்பரேஷன் என்று சொல்லுகிறோம். அப்படி என்று சொன்னால் அவைகள் தயாரிக்கப்படுகிறதா இருக்கிறது. இப்படி இப்போ யோபுவனுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு நடந்த எல்லா இழப்புகளும், அவனுக்கு நடந்த எல்லா பூமிக்குரிய சம்பவங்களுமே முதலாவது எங்கே திட்டமிடப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய சந்நிதியிலே ஒரு நாள் பிசாசு வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அப்பொழுது தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகி யோபுவை தானே நீ பார்த்துட்டு வந்தேன்னு கேட்டுட்டு அவன் சொல்கிறான், ஆமாம், நீங்கள் யோபுவை வேலி அடைச்சி பாதுகாத்துட்டு இருக்கீங்க, அதனால தான் அவன் உங்களை ரொம்ப மகிமைப்படுத்துகிறான், துதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. இட்ஸ் எ ஹெவன்லி ரெம் டாக். நான் இந்த பாடத்திட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம நிச்சயமாக நகருவோம். இந்த தன்மைகளெல்லாம் படிச்சுட்டு ஹெவன்ஸ் கோர்ட் ரூம்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறோம். பரலோக நீதிமன்றம் என்று ஒரு தலைப்பை உங்களோடு கூட பேச இருக்கிறேன். பரலோக நீதிமன்றம் பைபிளில் நிறைய இடத்துல பரலோகத்திலே சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு பரலோக நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஏன்னா தேவன் நீதி அரசர். நீதி அரசர் என்று சொன்னால் அங்கே 2 பக்கமான வாதங்களும் கேட்கப்பட்டு பின்பு தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும். கரெக்டா? எத்தனை பேருக்கு புரியுது? நீதித்துறையில் 2 பக்கம் வாதங்கள் வைக்கணும். அதனால தான் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வாதாட யாருமே இல்லைன்னா கவர்மெண்ட்டே ஒரு வாதாடுகிற வக்கீலை கொடுக்கும். ஆனால் என்னென்னா அந்த வக்கீலுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும், அது வேற கதை. ஆனால் கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீதிமன்றம் என்று சொன்னால் 2 தரப்பும் என்ன பண்ணப்படணும்? செயல்பாட்டுக்கு வர வேண்டும், பின்பு அங்கு நீதி அறிவிக்கப்பட வேண்டும். ஸோ பரலோகத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் காட்சி தான் யோபு 1ஆம் அதிகாரம். அந்த நீதிமன்றத்தின் காட்சி தான் என்னது? யோபு 1ஆம் அதிகாரம். அப்போ காணப்படாத உலகத்திலே தயாரிக்கப்படக்கூடியவைகள் எல்லாம் காண்கிற உலகத்திலே காட்சிகளாய் மாற்றப்படுகிறது. நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் ஏன் ரொம்ப போகணும்? நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்கிறாரு, லெட் அஸ் மேக் மேன், நாம் மனுஷனை உருவாக்குவோமாக என்றார். அப்போ முதல்ல பிளானிங் எங்கே நடக்குது? காணப்படாத உலகத்தில் தான் பிளான் ஸ்டார்ட் ஆகுது. அது காண்கிற உலகத்திலே காட்சிகளாய் மாற்றப்படுகிறது. ஸோ இதுதான் இந்த அப்சல்யூட் ப்ரெமிசிஸ் என்று சொல்லுகிறோம். நம்ம யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை தியானித்திருக்கிறோம். அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவா யுத்தம் பண்ணும் பொழுது மோசே கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? பரலோகத்தில் இருக்கிற திட்டம் அவருக்கு அறிவிக்கப்பட்டதுனால தான் அவர் சொல்கிறாரு, நமக்கு பூமிக்குரிய பலன் பத்தாது, நம்ம பூமிக்குரிய முயற்சி பத்தாது, நம்ம பூமிக்குரிய சந்தர்ப்பங்கள் பத்தாது, நாம் அதையும் தாண்டி என்ன பண்ண வேண்டும்? இப்போ ஆவிக்குரிய உதவிகளை பெறுவதற்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் நிறைவேற்றுகிறேன், அப்பொழுது உனக்கு பூமிக்குரிய மண்டலத்திலே வெற்றிகள் உண்டாக்கப்படும் என்று சொல்லி அந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் செங்கடலாக இருந்தாலும் சரி, யோர்தானாலும் சரி, இதை நீங்கள் நார்மலாக திறக்கவே முடியாது. கரெக்டா? செங்கடலையும் திறக்க முடியாது, யோர்தானையும் திறக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு கிடைத்ததினால இந்த 2ம் வேதத்திலே திறக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இதனுடைய பூமிக்குரிய மாற்றங்கள் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் இப்படி சொல்கிறோம் பாருங்க, எனிதிங் தட் யூ வாண்ட் டு மேனிப்புலேட் ஆன் எர்த். இந்த பூமியிலே ஏதாவது ஒரு செயலை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது முதலாவது ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் என்ன பண்ணப்பட வேண்டும்? தொடங்கப்பட வேண்டும். அதனால்தான் நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. We don't fight or we don't struggle or we don't have warfare with the flesh and blood. நாம் காண்கிற உலகத்தோடு கூட நமக்கு முதலாவது போராட்டமே இல்லை. நமக்கு எல்லா போராட்டங்களும் எங்கே இருக்குது? காணப்படாத உலகத்தோடு கூட இருக்கிறது. இதை தான் நான் பல நிலைகளிலே சொல்லிக் கொடுத்தேன். அதனுடைய துவக்கமாக, அதனுடைய தொடர்ச்சியான ஒரு செய்தி இது.
இப்போ காணப்படாத இடத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நாம் நீக்க வேண்டும். காணப்படாத உலகத்தில் இருக்கிற தடைகளை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நீக்க வேண்டும். அதை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஏன்னா காணப்படாத உலகத்தில் இருக்கிற தடைகள் நீக்கப்படுமாயின் காண்கிற உலகத்தில் நமக்கு வழிகளும் வாய்ப்புகளும் சுலபமாக ஏற்படும். என்னோடு கூட ஏசாயா 62 அதிகாரம், ஓகே, ஏசாயா 62 அதிகாரம் 10 வசனத்தை சற்று நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 62:10. ஓகே, இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை குறித்தும் இங்கே தீர்க்க தரிசனமாய் பேசப்படுகிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளை நாம் வெளியே எடுக்க போகிறோம். we are going to derive certain principles. நீங்கள் வேத வியாக்கியானத்தில் இப்போ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இஸ்ரவேலுக்கு தானே சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வரலாற்றை உறுதி செய்வதற்காக படிக்கிறோம். இன்னொன்று அது தேவன் பேசின வார்த்தை, அதனால் அதை படிக்கணும். அது உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் தேவன் பேசின வார்த்தையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அதை படிக்க வேண்டும். இன்னொன்று, இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அங்கே தேவன் பேசின அந்த வார்த்தைகளிலே தெய்வீக கொள்கைகளை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. we call it a scriptural spiritualization of scriptures என்று சொல்லுகிறோம். வசனங்களை ஆவிக்குரிய தன்மையில் கொண்டு வருவது. அப்படிதான் இந்த வசனத்தை நான் இப்பொழுது வியாக்கியானம் பண்ண விரும்புகிறேன். இந்த ஏசாயா 62 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம கொஞ்சம் நின்று நிதானமாய் வாசிக்க போகிறோம். ஓகே, வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். இன்னொரு முறை பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை என்ன பண்ணுங்கள்? பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். இப்போ தேவன் இந்த பூமியிலே நம்ம சில மாற்றங்களை செய்வதை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போ வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். இதை யார் செய்யணும்? மனுஷன்தான் அதை இந்த பூமியின் மண்டலத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது, ஜனத்துக்கு வழியை என்ன பண்ணுங்கள்? செவ்வைப்படுத்துங்கள். இப்போ இந்த ஒரு பாதை அடைச்சிச்சுன்னா அதை யார் சரி பண்ணணும்? அதையும் மனுஷன்தான் சரி பண்ணணும். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். போகிற வழியில் நிறைய கல் குண்டு, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆணி. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வசனத்தை எழுதணும்னா பாதையில் இருக்கிற ஆணிகளையும் உடைந்த பாட்டில்களையும் என்ன பண்ணுங்க? அப்படி தான் எழுதணும். ஏன்னா அந்த காலத்தில் கல் ஷார்ப்பாக இருந்தது, அதை கொட்டி வச்சுருந்தானுங்க, போகிற வழியில் பிரச்சனையாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எதற்கு இந்த வசனம் சொல்லப்படுது? இதில் கூட கொள்கை என்னவென்று சொன்னால், பாதைகளையும் வழிகளையும் நாம் செவ்வைப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பாதைகளையும் வழிகளையும் நாம் செவ்வைப்படுத்தும்படியாய் சரிப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இப்போ இந்த வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் ஒரு லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் போய் பாதையையும் ரோடையும் ஹைவேயும் சரி பண்ணுறதுக்கு போயிடாதீங்க. ஓகே, ஏன்னா சிலவே இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுங்க பைபிளை படிச்சுட்டு இந்த வசனத்தை எப்படிலாம் வியாக்கியானம் பண்ணணுன்னு நீங்கள் யோசிக்கவே முடியாது. கர்த்தர் கல்லெல்லாம் பொறுக்கி போட சொன்னார்னு ஒரு ஊழியம் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மைகளிலே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, ஒரு மனிதனுடைய ஈடுபாடுகள் தான் தடைகளை மாற்றி போடக்கூடியதாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு நேராக இந்த செய்தியை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை நான் ஒரு ஆயத்தம் பண்ணி ஒரு 2 மாதம் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை கரெக்டாக கர்த்தர் கொண்டு இந்த இடத்துல பொருத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். அப்போ பூமியில் சில தடைகளெல்லாம் யாரால் நீக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனித ஒத்துழைப்பில் தான் என்ன பண்ணப்படுகிறது? அது நீக்கப்படுகிறது. ஸோ அந்த கற்களையெல்லாம் நகர்த்தும் பொழுது ரோடை கிளியர் பண்ணுறோம். எதற்கு கிளியர் பண்ணுறோன்னா, 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இலக்குகளுக்காக வழிகளை கிளியர் பண்ணுறோம். ஃபார் அவர் டெஸ்டினி, நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்காக வழிகளை கிளியர் பண்ணணும். 2வது, நமக்கு வைத்திருக்கிற தீர்மானங்களை அடைவதற்காக ஃபஸ்ட்டு இலக்குகள், கோல்ஸ்,
அடுத்தது டெஸ்டினி. கர்த்தர் நமக்குன்னு ஒரு சில திட்டம் வச்சிருக்கிறார், அதுக்கு இருக்கிற தடைகளை கிளியர் பண்ணணும். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனத்துக்கு சில தடைகள் இருக்குது. பூமியிலே இந்த 3 தடைகள் தான் என்னால் விவரிக்க முடிஞ்ச தடைகள் என்று நினைக்கிறேன். இலக்குகள், நமக்கு ஒரு கோல் வச்சிருக்குது, அந்த கோலை போய் ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தடைகள் உருவாக்கப்படுகிறது. நீங்கள் இந்த 100 மீட்டர்ஸ் ரேஸில் 110 மீட்டர்ஸ் நினைக்கிறேன், ஹேர்டில்ஸ்னு ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுருப்பாங்க. தடை ஓட்டம், தடைகளை ஓட்டமா, தடை தாண்டுதல் ஓட்டம். நீங்கள் நல்லா ஓடுறவனே, நம்மள ஆளுங்களெல்லாம் நல்ல ரோட்லேயே ஓட சொன்னாவே என்ன பண்ண மாட்டான்? ஓட மாட்டான். தடை தாண்டு ஓட்டம் இருக்குது, ரொம்ப டென்ஷனான ஓட்டம். அது ஒரு முயற்சி வச்சிருக்கிறான். எதனா ஒரு இலக்கு வைத்து அந்த இலக்குகளை தாண்டுவதற்கு இதெல்லாம் தாண்டி போனால் தான் அந்த இலக்கை நீ என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். அப்புறம் தேவன் நமக்கு ஒரு டெஸ்டினி, அப்படி என்றால் நமக்கென்று ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு நேராக நம்ம கடந்து சொல்வது. மூன்றாவது, ஒரு தரிசனம். எப்பயுமே தரிசனம் என்பது என்னுடைய புரிந்துகொள்ள நான் இப்போ கண்டுபிடிச்சேன்னா, தரிசனம் எப்பயுமே மற்றவங்களுக்கு தான் தரிசனம், நமக்கு இலக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், நமக்கு இலக்கு. தரிசனம் யாருக்கு? மற்றவங்களுக்கு. விஷன் எப்பயுமே மற்றவங்களோட தான் கனெக்டடாக இருக்கும். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது இலக்கு, மற்றவெல்லாம் நல்லா இருக்கணும்னா அது தரிசனம். எப்படி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படி நிறைய பேருக்கு தரிசனம்னு வாங்க, ஆனால் அந்த தரிசனத்தினுடைய கட்டமைப்புகளே புரியாது. தரிசனம் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்தது, உலகத்தை சார்ந்தது, வேறு சில கோத்திரங்களை சார்ந்தது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? தரிசனம். இந்த மூன்றையும் நாம் சரியாக நிறைவேற்றுவதற்கு கற்களை நீக்கி போட வேண்டியதாக இருக்குது. இது என்ன கற்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய தடை கற்கள். ஓகே, there are some spiritual obstacles that we have to clear. இந்த ஆவிக்குரிய தடை கற்களை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது? நாம் தாண்டி எடுத்து போட வேண்டியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்தீர் என்று சொன்னால், இங்கு லாசருவின் கல்லறைக்கு முன்பாக தேவன் நிற்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லாசருவின் கல்லறைக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? தேவன் நிற்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். போதும். இப்போ சர்வ வல்ல தேவன், அவருக்கு நல்லா தெரியும் இப்போ லாசரு என்ன பண்ண போகிறாரு? உயிரோடு எழுப்ப போகிறார். ஆனால் கல்லை கூட இருக்கிறவங்க தான் போய் புரட்டணும். இது ஒரு பிரமாணம், ஒரு விதி, அப்படின்னு விதிமுறைகள் என்று நினச்சிக்கோங்க. இட்ஸ் அ பிரின்சிபிள்ஸ், ஒரு கோட்பாடு. தடையை நீ நீக்கு, ஜெயத்தை நான் கட்டளையிடுவேன். இப்படி தடையை நீ நீக்கு, ஜெயத்தை என்ன பண்ணுவேன்? நான் கட்டளையிடுவேன். இப்போ லாசருவை வெளியே கொண்டு வர்றதுக்கு யார்ட்டையும் பலன் இல்லை, அது தேவன் தான் செய்யணும். ஆனால் கல்லை புரட்டுறது யார் செய்யணும்? மனுஷன் தான் செய்யணும். தடைகளை நீக்குவது நம்மேல் வைக்கப்பட்ட ஒரு ஒத்துழைப்பாக தேவன் காண்பிக்கிறார். It is something that we have to get involved. We have to get involved. ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கு அடிப்படையாக இருக்கிறது? ஒரு மனிதனுடைய இலக்குகள், தரிசனங்கள், ஒரு தெய்வீக தீர்மானம், இப்படி இதுக்கெல்லாம் அவன் நகரணும்னா இந்த தடைகளை எவ்வளோக்கு எவ்வளோ அவன் நீக்கிறானோ அவ்வளவு சுலபமாய் அந்த இடத்துக்கு அவன் நகர்ந்து செல்லுவான். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பூமியில் தடைகளை நீக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ணுவான்? சீக்கிரமாய் கடந்து செல்லுவான். ஸோ இந்த ஆவிக்குரிய தடைகள் எல்லாம் ஆவியின் மண்டலங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு அது பூமியை செயல்பட விடாமல் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், எஸ்தர் 3ஆம் அதிகாரம், இப்போ முழு அதிகாரத்தை நம்ம வாசிக்க முடியாது, ஆனால் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நான் இதை காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே ஆமான் என்ன பண்ணுகிறான்? யூத குலத்துக்கு விரோதமாய் ஒரு திட்டம் செய்கிறான். இப்போ இன்னும் அழிவு வரவில்லை, ஆனால் திட்டம் தீட்டப்பட்டாயிடுச்சு. எப்படி? அழிவு வரலை, ஆனால் என்ன ஆயிடுச்சு? திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் பாருங்க. தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு எப்பயுமே திட்டம் தீட்டி தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆமான் இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டான்.
இப்போ இந்த பிளானை அவன் இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் பிளானை என்ன பண்ணிட்டான்? போட்டான். எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் உபவாசத்தை கூறுகிறாள். எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறான்? உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜாக்கிட்ட போய் என்ன பண்ண போகிறேன்? நான் பேச போகிறேன். இப்போ நிறைவேற்றப்படாத திட்டங்களை இவள் இங்கிருந்து அந்த தடைகளை மாற்றுகிறவளாய் மாறுகிறாள். இங்கிருந்து அவள் என்ன பண்ணுறா? தடைகளை மாற்றுகிறவளாய். பிரச்சனை வரல இன்னும் அப்படின்றது இல்லை, பிரச்சனை வரப்போகிறது என்பதை பிசாசு எப்படி திட்டமிடுகிறானோ அப்படி நாம் பூமியிலே அந்த தடைகளை நீக்குவதற்கு நாம் இங்கேயே திட்டமிடுவதற்காக அழைக்கப்படுகிறோம். இப்போ ஆமான் போட்ட திட்டம் எஸ்தர் சும்மா இருந்திருந்தானா அது என்ன இருக்கும்? அது தானாக நிறைவேறி இருக்கும். அதுக்கு எந்த விதமான தடையுமே இல்லாமல் போயிருக்கிறோம். ஆனால் அந்த அதற்கு தடைகளை உருவாக்கினது யார் என்றால் எஸ்தர் தான் உருவாக்குகிறாள். அதனால்தான் காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம், இந்த ஈவில் பிளான்ஸ், தேவன் போடுற திட்டம் அல்ல, பிசாசு போடுகிற திட்டங்களை எல்லாம் நிப்பாட்டுவதற்கு மனித ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கிறது. மனித ஒத்துழைப்பு என்ன பண்ணுகிறது? அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த பூமியில் நம்ம இந்த ஆவிக்குரிய தடைகளை நீக்கி ஜெபிப்பது, அதற்காக திட்டமிட்ட முயற்சிகளை எடுப்பது மிக மிக அவசியமாக இருக்குது. நிறைய பேர் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள், இந்த யுத்த ஜெபம் என்பது இதை வலியுறுத்துவது தான். யுத்த ஜெபம்னா இப்போ போய் நம்ம ரொம்ப நேரம் கத்துறது, சண்டை போடுறதெல்லாம் இல்லை. யுத்த ஜெபம் என்பது பிசாசுடைய தீர்மானங்களை, அவைகளை நிர்மூலமாக்குவது. எப்படி? பிசாசுடைய தீர்மானங்களை நிர்மூலம், அது இன்னும் பிளானில் தான் இருக்குது. எக்ஸிக்யூஷனுக்கு இன்னும் அது செயல்பாட்டுக்கு வரலனா கூட அது செயல்பாட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி திட்டமாய் ஜெபித்து அதை நிப்பாட்டுவது. திட்டமாய் ஜெபித்து அதை என்ன பண்ணுவது? நிப்பாட்டுவது. இப்போ அநேக வேளைகளில் இதற்கான இப்படி ஒரு பிசாசு ஒரு திட்டம் போட்டான்னு சொல்லி ஒரு சில அறிகுறிகள் பூமியிலே இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையோ, நம்முடைய தரிசனமோ, நம்முடைய ஊழியமோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கோ பிசாசு ஒரு திட்டம் போட்டு விட்டான் என்ற சில அறிகுறிகள் பூமியிலே இருக்கிறது. அதை கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அப்பொழுது அந்த தடைகளை நாம் மாற்றி அமைக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவிக்குரிய தடை இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன கிடையாது? அதுக்கு அடையாளங்கள் கிடையாது. அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்னோட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா இங்கே தேவன் ஒரு முக்கியமான கருத்தை பதிய வைக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறதை அதனாலே வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற பொழுது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இப்போ கர்த்தர் ஒரு பெரிய கேள்வி கேட்குறாரு. ஏன்பா, வானம் இருண்டு இருக்குது, வானம் இப்படி மழை பெய்ய போகுது, சூழ்நிலைகள் மாறப்போகுதுன்னு உன்னால் நிதானிக்க முடியுதுன்னா காலங்கள் இப்படியா இருக்கிறது என்று உன்னால் நிதானிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி மாயக்காரனே என்று சொல்லி திட்டுகிறார். அப்படின்னா ஒரு மனிதன் அடையாளங்களை பார்த்தும் அந்த அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் ஒரு மதிகேடனும் மாயக்காரனுமாக இருக்கிறான். எப்படி? சில அடையாளங்கள் இருக்குது. நம்மளுக்கு ஆவிக்குரிய நிலைகளில் தடை இருக்கிறது. இப்போ நிறைய பேர் தடை இருக்குதுன்னுவாங்க. இன்றைக்கி அதை நான் சற்று உங்களுக்கு விரிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா அதை தான் நம்ம இன்றைக்கி ஜெபமாய் மாற்ற விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன தலைப்பு பாருங்கள், ரிமூவிங் ஸ்பிரிச்சுவல் ஆப்ஸ்டக்கிள் பிஃபோர் த மேனிஃபெஸ்ட். தடைகள் வெளியரங்கமாகி மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பாக அந்த தடைகளை நாம் நீக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று சொன்னால் அதனுடைய அடையாளங்களை நாம் முதலாவது கண்டுபிடிக்கணும்.
இப்போ இது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விதமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு நான் இப்பொழுது எதிர்மறையாக நின்று அதை சரிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறேன். அதை என்ன பண்ணணும்? சரிப்படுத்தும்படியாக நான் என்ன பண்ண விரும்புகிறேன்? அழைக்கப்படுகிறேன். இந்த ஜெபத்தினுடைய பெரிய மேன்மை என்னென்னா, ஜெபத்தில் பலவிதமான ஜெபங்கள் இருக்குது. விண்ணப்ப ஜெபங்கள் இருக்குது, நன்றி செலுத்துகிற ஜெபம் இருக்குது. இந்த ஜெபத்தினுடைய மிகப்பெரிய மேன்மை என்னென்னா, காலங்களை நிதானிக்க முடிந்த ஜெபம். எப்படி இங்கே சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு பாருங்க. லெட்ஸ் ரீட் Matthew chapter 16 verse 3. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And in the morning it will be a foul weather today, for the sky is red and threatening. Hypocrites, you know how to discern the face of the sky, but you do not discern the signs of times. இந்த காலங்களை உங்களால் என்ன பண்ண முடியல? நிதானிக்க முடியவில்லை. இப்போ காலங்களை நிதானிப்பதற்கு தான் நாம் இந்த தடைகளை மாற்றுவதற்கான முதல் கட்டங்களை எடுத்து வைக்கிறோம். எதை செய்கிறோம்? முதல் கட்டங்களை எடுத்து வைக்கிறோம். இந்த காலங்களை கண்டுபிடிக்கும் பொழுது இதுக்கு தான் அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள் தான் இந்த இடத்தை பயன்படுத்துகிறவர்களாய் மாறுகிறார்கள். நிறைய பேருக்கு ஜெபம்னு போகும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க, என்னத்துக்கு இவ்வளோ ஜெபம் பண்ணுற? இந்த ஜெபிக்கிறவர்கள் ஆவிக்குரிய தடைகளை முன்னமே கண்டறிகிறார்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான கோட்பாடை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ஜெபம் என்பது ஐக்கியம் மட்டுமல்ல, தேவனிடத்தில் விண்ணப்பம் மட்டுமல்ல. ஜெபம் என்பது ஆவிக்குரிய காலங்களை நிதானிப்பதும் ஜெபம்தான். ஆவிக்குரிய காலங்களை நிதானிப்பதும் ஜெபம்தான். இந்த ஆவிக்குரிய காலங்களை யார் சீக்கிரமாய் ஜெபித்து கண்டுபிடிக்கிறார்களோ அவர் சீக்கிரமாக வெற்றிகளை பிறப்பிப்பார்கள். கேட்சிங் த சைன்ஸ் இயர்லி. ஒரு பிரச்சனையை சீக்கிரமாய் அதனுடைய அளவுகளை கண்டுபிடிக்கிறவன் தான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் தடைகளை சீக்கிரமாய் நிவர்த்தி செய்கிறவனாக இருப்பான். இப்போ சில வேளையில் நம்ம ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனையை யார்கிட்டையோ போய் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா ஈஸியாக செய்திருக்கலாம் சார். எப்படி? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய மண்டலத்திலையும் யார் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக பிரச்சனையை தீர்த்துருவாங்க. இந்த ஜெபிக்காதவர்கள் சீக்கிரமாய் கண்டுபிடிப்பது இல்லை. ஏன் நிறைய பேர் ஜெபத்தில் வெற்றி எடுக்கிறாங்க? ஜெபம் பண்ணி மாற்றத்தை உண்டு பண்ணலான்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதனுடைய ரகசியம் தான் அவங்களுக்கு அந்த காலங்களை நிதானிக்கக்கூடிய அறிவு ஜெபத்தில் சீக்கிரமாய் கிடைத்து விடுகிறது. அப்போ இவ்வளோ ஜெபம் பண்ணி கூட நிறைய பேர் பிரச்சனையை கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னா அவங்க ஒழுங்காக சப்ஜெக்டை படிச்சுட்டு ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்கள் எவ்வளோ வேணால் மேக்ஸ் போடலாம், ஃபார்முலா படிச்சுட்டு மேக்ஸ் போடணும். எப்படி? நம்மளும் அவனும் 2 கோடு போடுறான், நானும் 4 கோடு போடுவேன்னு போட்டால் மேக்ஸு பாஸ் ஆகாது. கரெக்டாக? அவர் பக்கமாக நம்பருங்களை எழுதுகிறார் பிரதர், நானும் பக்கமாக நம்பர் எழுதுனேன்னா படிச்சுட்டு எழுதுனா தான் மார்க்கு. அந்த மாதிரி நிறைய ஜெபம் செய்யும் பொழுது கூட இந்த மாதிரி துல்லியமான அறிவுகளை உடையதாய் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தாவே, எனக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நான் சீக்கிரமாய் கண்டுபிடிக்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. இந்த கண்களை என்ன பண்ணும்? திறந்தருளும். சரி, நான் இப்போ ஒரு சில சயின்ஸை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு சில அடையாளங்களை காட்ட விரும்புகிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அதை வைத்து தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, எப்பொழுதெல்லாம் ஒரு அதைரியமான வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிறதோ அதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே உங்களுக்கு விரோதமான திட்டங்கள் நடக்கிறது என்று அர்த்தம். whenever there is a discouraging conversation is happening on the earth, உங்களை பற்றி யாராவது தரக்குறைவாக மட்டமாக ரொம்ப அதைரியப்படுத்தும்படியாக யாராவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இப்போ பிசாசு அவன் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ப்ராஃபட்டிக்கல் இன்சைட், ஒரு தீர்க்க தரிசன உள்நோக்கோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்களை பற்றி தவறாக, அவதூறாக, அனாவசியமாக ஒன்றுமே அதில் நீங்களும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, இருந்தாலும் உங்களை அந்த சம்பவத்துக்கு நேராக கொண்டு வந்து உங்களை அதைரியப்படுத்தும்படியாய் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு தடையாக பிசாசு என்ன பண்ணிட்டான், ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். When people speak discouraging conversation, it shows that you are being targeted. நீங்கள் பரலோகத்தில்
உதவியோடு இதை நீங்கள் சொல்லலாம். பிசாசு நம்மளை என்ன பண்ணிட்டான், நம்மளை டார்கெட் பண்ணிட்டான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸிலி டிசர்னிங் த கான்செப்ட். இப்போ இது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, அவன் சும்மா தானே பேசின்னு இருக்கான். பாருங்கள், இந்த உலகமே பேச்சால் தான் இயங்கிட்டு இருக்குது. இந்த உலகமே எதில் இயங்குது? பேச்சால் தான் இயங்குது. மனுஷன் என்ன பேசுகிறானோ அதை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் பிசாசுக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றி 4 பேரை பேச வச்சிட்டான்னா அவன் இப்போ ஒரு பிளானை ஆரம்பிச்சிருக்கான்னு அர்த்தம். நீங்கள் வேதத்தில் இருக்கிற மகா பரிசுத்தவான்கள் எல்லாம் பற்றி போய் படித்து பாருங்கள். அவங்களுக்கு தடை எப்படி ஆரம்பிச்சிருந்ததை அவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பிசாசு எழுப்பியிருப்பான். உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் ஊழியத்தை பற்றி, உங்கள் அழைப்பை பற்றி நிச்சயமாக சொல்கிற பாருங்க. உங்கள் அழைப்பை பற்றி யாராவது ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா பிசாசு பக்காவாக பிளான் பண்ணி வேலை செய்கிறான்னு அர்த்தம். என்னுடைய அழைப்பை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, இனிமேலும் பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் பேசினே இருப்பாங்க. அது அவங்க வேலை. நம்ம வேலை என்னென்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி, என்னுடைய அழைப்பின் மேலே இப்போ ஒரு யுத்தத்தை பிசாசு நடத்துகிறான், இதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி நாம் ஜெபத்திலே அந்த கற்களை புரட்டி போட அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. when people start speaking to you, பாருங்க, நீங்கள் பதர் இவரெல்லாம் இதெல்லாம் ஊழியமா பதர், இதெல்லாம் கண்டிப்பாக ஒருத்தர் செய்யணுமா பதர், இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா நீங்கள் முதல்ல நல்லா கண்டுபிடிச்சிக்கோங்க, பிசாசு எப்பயுமே வார்த்தையில் தான் எல்லாத்தையும் தொடங்குறான். அதைரியமான வார்த்தைகள். என்னது அதைரியமான வார்த்தைகள்? He always starts with human words. He always starts with human words. எங்கேயாவது இருந்து யாராவது ஒருத்தர் திடீர்னு உங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் யோசிப்பாங்க, எனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் அவர் என்னை பற்றி பேசணும்? இப்போ நீங்கள் ஏதோ செய்கிறீங்கன்றனால பேசலை, இது பரலோகத்தின் திட்டத்தை ஒருவர் இங்கே பூமியிலே உருவாக்குவதற்காக பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரச்சாரம்னு சொல்கிறோம். இப்படி இதுக்கு பேர் என்னது? பிரச்சாரம். நீங்கள் அரசியல் ஆடுகளத்தில் எதையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை பேச்சாளராக அனுப்பி விடுவாங்க. அப்படி அவன் போய் இந்த ஆட்சியாளர்களாக இப்பொழுது இருக்கிறவங்களை குறித்து அவதூறாய் பேச ஆரம்பிப்பாங்க. என்ன பேசுவாங்க? அவதூறாக பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் புரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க? இவரை பற்றி இவர் இந்த மேடை விவாதம்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு காலத்தில் எல்லாம் டீ கடை பெஞ்சுக்கிட்ட உட்காந்து பேசியிருந்தாங்க. அந்த டீ கடை பெஞ்செல்லாம் மூடினோடனே நம்ம ஆளுங்க டிவிக்கு முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி இங்கே தான் உட்காந்து சண்டை போட்டுருந்தாங்க. அப்படி அது வரைக்கும் உலகம் பிரச்சனை சின்னதாக இருந்துச்சு. இப்போ இந்த டிவிக்கு போனோன்னே உலகத்திற்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? பெருசாகிடுச்சு. ஒருத்தர் அன்றைக்கி சந்தித்தேன் பாருங்கள், என்னால் அவரை நான் புரிஞ்சிக்கவே முடியல. அவர் இந்த மாதிரி இந்த அரசியல் விவாதங்களை மட்டும்தான் ரொம்ப உட்காந்து கேட்குறாரு. நான் கேட்டேன், எப்படி இதை உட்காந்து கேட்குறீங்கன்னா, இதுதான் என் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுதுன்றாரு. நான் சொன்னேன், இது வந்து என்ன, அதனது அந்த ஆர்கியூமெண்ட் ஆவி. இது எப்படி புது ஆவிகள் எல்லாம் இருக்குது பூமியில். இது என்னது? தர்க்க ஆவி. எப்படி இதுக்கு என்ன கேட்குறான்னா, யாராவது தர்க்கம் பண்ணாங்கன்னா உட்காந்து கேட்கணுமா? எப்படி இப்படி தான் பேசி தான் என்ன பண்ணுறாங்க, சில மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். இதை தான் பிசாசு பக்காவாக நம்ம மேலேயும் இந்த உலகத்தின் மேலேயும் இந்த உலகத்தின் திட்டத்தின் மேலேயும் செய்துக்கிட்டு இருக்கான். உங்களை பற்றி எப்போல்லாம் நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். யாரோ பேசிட்டாங்க போதும், அவன் வாயை இயேசு நாமத்தினால கட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அவன் வாயை கட்டுறதில்லை, அவனுக்கு பின்னாடி இயங்கக்கூடியவைகளை நீங்கள் நிர்மூலமாக்க அழைக்கப்படுகிறீர்கள். நாம் இந்த பைபிள் ஸ்கூல் கட்டி எழுப்பும் பொழுது பார்த்திங்கன்னா என்னென்னமோ பேசியிருக்கிறான். என் கூட உட்காந்து பக்கத்தில் இட்லியும் சட்னியும் கோழிக்கறியும் சாப்பிட்டவனே என்னை பற்றி பேசியிருக்கான். அப்படி எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. என்னடா இப்போ தானே சாப்பிட்டு போனால் போகிற வழியில் நம்மளை பற்றி பேச்சு போயிருக்கானு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படி தான் பிசாசு வேலை செய்கிறான். ஃபஸ்ட்டு எங்கேருந்து வேலை செய்கிறான்? நம்மளை பற்றி பேச, அவரு கூடயா போகிறேன், அவரு கூட இருந்தால் நீ உருப்பிட மாட்டேன். எப்படி இதெல்லாம் எப்போ நீங்கள் இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் கேட்குறீங்களோ, இதெல்லாம் நான் ரொம்ப கேட்டு இப்போ என் காது பழகிடுச்சு. ஆமாம், நீங்கள் அவரு கூட போய் ஜெபம் பண்ணி என்ன பதர் நடக்கும்?
ஜெபம் பண்ணால் நடக்கும். இவன் பேசி பேசி அதை என்ன பண்ணிடுவான், அந்த ஜெபத்தையே நிப்பாட்டிடுவான். இன்றைக்கி சமீப காலமாக அநேக ஊழிய கூடுகையில் பெரிய குழப்பம். நீங்கள் பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்கு அப்புறம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான். சட்டசபையில் கூட இவ்வளோ பிரச்சனை கிடையாது. எப்படி சட்டசபையில் கூட அவன் வருவாங்க, கொஞ்ச நேரம் பேசுவாங்க, போகிறப்போ 2 எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் டீ குடிச்சிட்டு சமாதானமாக ஒரே காரில் போவான். இல்லாட்டி 2 காரில் போய் கொஞ்ச தூரம் கழித்து ஒரே காரில் போவான். அப்படி. ஆனால் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி அவர் பேச்சு, அவரை பற்றி இவர் பேச்சு, உலகமே பற்றி எரிஞ்சால் கூட இவங்க அமைதியாக மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னா பிசாசுனுடைய மிகப்பெரிய தாக்கத்திற்கான அறிகுறிகள். சரி, இரண்டாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தொடர்ச்சியாக தீமைகள் நிறைவேற்றப்படுவது, ரிப்பீட்டட் நெகட்டிவ் அக்கரன்ஸ் இன் அ ஷார்ட் டைம். ஒரு தீமையான சம்பவங்கள் தொடர்ந்து உங்களுக்கு குறுகிய காலகட்டத்தில் ஏற்படும் என்று சொன்னால் இது ஒரு ஆரம்ப கால அடையாளம். இட்ஸ் எ ஏர்லி சைன், ஆரம்ப கால அடையாளம். இப்போ சப்போஸ் சின்ன உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. எங்கேயோ போகிறீங்க, பைக்கில் கீழே விழுந்துட்டீங்க. ஆனால் ஒரே வாரத்தில் 3 வாட்டி கீழே விழுவுறீங்கன்னா இப்போ இது நமக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய வெளிச்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக பிரகாசிக்கணும். ஒரு வாட்டி பூனை வந்தது பதார், ஒரு வாட்டி நாய் வந்துச்சு பதார், ஒரு வாட்டி பேய் வந்துச்சு, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிலாம் போகக்கூடாது. இது என்னன்னா ஒரு பேட்டர்ன். சில பேர் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் நாய், பூனை, பல்லி, எறும்பு கூட ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழ முடியும். அந்த அளவுக்கு இவனுக்கு நெகட்டிவ் பேட்டர்ன் வேலை செய்யும். இப்படி சில பேர் சொல்லுவாங்க, பெரிய கல்லெல்லாம் தடுக்கி விழுந்திருக்க மாட்டான், ஒரு சின்ன கல்லில் தடுக்கி விழுந்து உடம்புல இருக்கிற முக்கியமான எலும்பை உடைச்சிருப்பான். அப்படி அந்த எலும்பெல்லாம் உடைக்கவே முடியாது. அந்த சின்ன கல் எல்லாத்தையும் உடைச்சிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் என்னன்னா, இதெல்லாம் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ். நீங்கள் வலிக்கு விழும் பொழுது, ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க வலிக்கு விழுவுறது ஒரு 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 நிலைவரமற்ற சூழ்நிலையில் விழுந்துட்டோம் பதார், வலிக்கிடுச்சு, ஓகே, ஒரு வாட்டி விழுந்தீங்கன்னா ஓகே. ஆனால் டெய்லி வலிக்கினே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன். சிலருக்கு சிக்னஸ், சிலருக்கு வியாதிகள் பாருங்கள், தொடர்ந்து இவருக்கு வியாதி, அவருக்கு வியாதி, அவருக்கு வியாதி, குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வியாதி. அது மட்டும் இல்லை, தூரத்தில் இருக்க சொந்தத்தில் கூட இந்த வியாதியை ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்ருப்பாங்க. கண்டினியூஸ் பேட்டர்ன். எதையாவது ஒன்று நடந்துச்சுன்னா இது ஒரு ஏர்லி சைன் என்று தேவன் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அன்யூஷுவலாக ஒரு நிதானமற்ற நிலையில் ஒன்று தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இதை தேவன் நம்மளை கண்டுகொள்ள அழைக்கிறார். இப்படி தான் ஆவிக்குரிய மண்டலத்தின் தடைகளை நாம் நீக்க ஆரம்பிக்கப்படுகிறோம். முதல்ல பேச்சு, அடுத்தது தொடர்ந்து தீமையான வடிவங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது, நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் கண்டினியூஸாக நடந்துச்சுன்னா நம்ம இதை என்ன பண்ணணும், ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க அழைக்கப்படுகிறோம். எப்படி பார்க்கணும், ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு வெற்றி இலக்குகள் பக்கத்தில் போய் அது நிறைவேறாமல் போவது. ஓகே, நியர் விக்ட்ரி சிண்ட்ரோம் என்று சொல்லுகிறோம். நியர் விக்ட்ரி சிண்ட்ரோம் அப்படி என்றால் பக்கத்தில் வரும், ஆனால் அது நிறைவேறாது. நிறைய பேர் இதை இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறதான்வாங்க. உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவ திட்டத்தில் நகர்கிறவர்கள், வாக்கு தத்தங்களுக்கு தங்களை கீழ்ப்படுத்தி அவைகளை உரிமையாய் மாற்றுகிறவர்களுக்கு ஏன் இது நடக்கணும்? நியர் விக்ட்ரி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சீக்கிரமாய் நடக்க வேண்டியது அது பக்கத்தில் போய் நடக்காமல் போயிடும். யூ கண்டினியூஸ்லி ஸ்டடி திஸ் திங்ஸ். நீங்கள் இதெல்லாம் ஏர்லி சைன்ஸாக பாருங்கள். ஆரம்ப கால அடையாளங்கள், 3 அடையாளங்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, உங்களை குறித்து அவதூறான வார்த்தைகள் பேசப்படுவது. இரண்டாவது, தீய வடிவங்கள். மூன்றாவது, வெற்றி இலக்குகளை சுலபமாய் சந்திக்க முடியாதபடி அருகாமையிலே போய் தோல்வி அடைவது. அருகாமையிலே போய் என்ன பண்ணுவது, தோல்வி அடைவது. இப்போ இந்த பாடத்திட்டத்தினுடைய முயற்சி என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் சரியாய் பார்ப்பது. இந்த நியர் விக்ட்ரி சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் நல்லா கிளம்பி கானானுக்கு பக்கத்தில் 38 வருஷம் ரவுண்ட் அடிச்சிருக்கிறானு. எப்படி
கானான் பக்கத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 38 வருஷம் ரவுண்டு. அப்புறம் அந்த தலைமுறையே என்ன ஆயிடுச்சு, இறந்து போய்விட்டது. இந்த இடத்துல இருந்து தான் மோசே நின்று பார்க்கிறார். அவரால் கானானை பார்க்க முடிகிறது. அப்படின்னா பார்க்குற தூரத்தில் தான் இருந்திருக்கு, ஆனால் உள்ளே போக முடியவில்லை. இதெல்லாம் அடையாளங்கள். இதெல்லாம் என்னது, அடையாளங்கள். சரி, இப்போ இந்த அடையாளங்களை நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம்? முதலாவது, தொடர்ந்தேர்ச்சியான ஜெபம், கன்சிஸ்டன்ட் ப்ரேயர். நீங்கள் எப்பயோ ஒரு நாள் ஜெபிக்கிறது அல்ல, தொடர்ந்தேர்ச்சியான ஜெபம். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துவது. அதனால தான் இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். மூன்றாவது, தேவ வல்லமைகளை நம்ம ஜெபத்திலே ஈடுபடுத்துவது, அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிப்பது, அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிப்பது. அழைப்பு அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வல்லமை என்பது அது வரைமுறைக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. இட்ஸ் ஆல் இன் ரேங்க்ஸ், பவர் இஸ் இன் ரேங்க்ஸ் என்றோம். நமக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஆனால் அதற்குரிய வல்லமைகளை நாம் ஜெபத்தின் மூலமாகவும் அர்ப்பணிப்பின் மூலமாகவும் தான் நாம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அத்தாரிட்டி வேற, பவர் வேற. அத்தாரிட்டி என்பது அதிகாரம், அது நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுத்துட்டார். ஆனால் இப்போ மாற்றம் ஏன் வரலைன்னா, அதை செய்வதற்கான அதிகாரம் தேவைப்படுகிறது. அதுக்கு தான் தொடர்ந்தேர்ச்சியான ஜெபம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் என்ன பண்ணுகிறோம், நாம் வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம். மூன்றாவதாக, அதிகமாக அந்நிய பாஷையிலே பேசுவது. மூன்றாவதாக என்ன பண்ணுவது, அதிகமாக அந்நிய பாஷையிலே பேசுவது. ஏன் அந்நிய பாஷையில் பேசுகிறோன்னா, ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் தேவனோடு பேசுகிறோம். நீங்கள் டங்ஸ் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா இதை சீக்கிரமாக கண்டுபிடிப்பாங்க. சொல்லுவாங்க, அவர் எனக்கு விரோதமாக பேசின்னு இருக்கிறாரு, ஆவியானவர் எனக்கு உணர்த்திட்டாருன்னுவாங்க. இல்லை, அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அது எனக்கு ஒத்து போகலன்னுவாங்க. எப்படி? இந்த குறிப்பு ஜெபம் பண்ணுறவங்கலாம் இப்போ எல்லாம் நல்லவங்க தான்ப்பா, ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அங்கே எனக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது, இங்கே எனக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, இவன் ரகசியங்களை பரிமாறுகிறவனாய் மாறிவிடுகிறான். ஹீ இஸ் டிரான்சாக்டிங் மிஸ்ட்ரீஸ். அதனால் தான் நிறைய நேரம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது எப்போனா, மீட்டிங் டைமில் மட்டும்தான். இப்படி எப்போ ஜெபிக்கிறாங்க? மீட்டிங் டைமில் மட்டும்தான். நான்காவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உபவாசிக்கும் பொழுது, when you fast you will catch things early. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகள், ஆவிக்குரிய உணர்வுகள் உயர்த்தப்படக்கூடியதாக, you become more sensitive to the Holy Spirit. சாப்பாட்டுக்கும் உணர்வுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பாஸ்டர்னா, பாருங்க, முக்காவாசி நேரம் இந்த சாப்பாட்டுன்ற உணர்வு தான் மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் அந்த உணர்வை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் மாம்சத்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய தன்மைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஆவியின் மண்டலத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறான்றதுக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், இந்த பூமிக்குரிய மண்டலத்தை அவன் கீழ்ப்படுத்துகிறவனாய் மாறுகிறது. பணத்தை பெருசாக பார்க்க மாட்டான், சாப்பாட்டை பெருசாக பார்க்க மாட்டான். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நேரத்தை கூட பெருசாக பார்க்க மாட்டான். கர்த்தரோட போனான்னா அதுக்கு முழுமையான நேரம் கொடுப்பான். எப்படி? நம்ம இன்றைக்கி எப்படி மாறிட்டோன்னா, மனுஷனோட போனால் எவ்வளோ நேரம் வேணால் கொடுக்குறது, ஆனால் கர்த்தருக்கு 20 நிமிஷம். எப்படி? இன்றைக்கி 15 நிமிஷம் தான் முடிஞ்சிச்சு கர்த்தாவே, மிச்சத்தை நாங்கள் நாளைக்கு சேர்த்து தரேன். எப்படி? இந்த பூமிக்குரிய மண்டலத்துக்கு நம்ம நிறைய கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, காரியங்களை கொடுக்க முடியாது. கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், கான்சக்ரேஷன், பரிசுத்தமாக்கி கொள்வது. தீஸ் ஆர் ஆல் பரிசுத்தமாக்கி கொள்வது, கான்சக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பரிசுத்தமாக்குறீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரமாக காரியங்களை கண்டுபிடித்து அதனுடைய தடைகளை நிவர்த்தி செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதனால தான் பாவத்தில் வாழ்கிறவன், பாவத்தில் சந்தோஷமாக பயணம் பண்ணுறவன்லாம் இந்த ஆவிக்குரிய தடையெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, யாராவது பரிசுத்தமாக இருக்கிறவன்ட்ட போய் ஜெபம் பண்ணிக்கலான்னு போடின்னு இருப்பான். எப்படி?
கர்த்தரும் இரக்கத்தின் அடிப்படையில் சரி இவன் கேட்குறானேன்னு அதையும் செய்வார். எப்படி? ஏன்னா தகப்பன் போய் பிள்ளைக்காய் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் இறங்குது போல், இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காய் அநேக தகப்பன்மார்கள் போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கும் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். The spiritual fathers when they pray, the spiritual sons get the blessing. பட் அது நல்லது தான், ஆனால் அது முழுமையானது கிடையாது. தேவன் முழுமையானது எப்படி வச்சுருக்கார்? ஆனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நாம் பிரச்சனைகளை கண்டுபிடித்து தீர்த்து நாம் அநேகருடைய பிரச்சனைகளை தீர்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே தெய்வீக திட்டம். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் யாருக்கு அதிகமாக கிடைக்குதோ நான் சொல்கிறேன் பாருங்கள், நாம் பூமிக்குரிய தடைகளை சுலபமாய் மாற்ற ஆரம்பித்து விடுவோம். பூமிக்குரிய தடைகளை என்ன பண்ணுவோம்? சுலபமாய் மாற்ற ஆரம்பித்து விடுவோம். ஸோ பிரச்சனையை அடையாளங்களை முதலாவது சீக்கிரமாய் கண்டுபிடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணணும்? நம்மளுக்கு மாற்றங்களை பூமியில் கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. அப்போ அதற்கென்று நான் கொடுத்த திட்டவட்டமான விடாமுயற்சியான ஜெபம். ஹல்லேலூயா. திட்டவட்டமான விடாமுயற்சியான ஜெபம். நிறைய பேர் ஜெபத்தில் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. அடுத்தது தேவனுடைய வல்லமைகளை அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சில வேளையில் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறோம், ஆனால் பிசாசுக்கிட்ட அதிகாரத்தை செலுத்தி ஜெபிக்கிறோம். எப்படி? நீங்கள் அவர் அதிகாரத்தை எடுத்து அவரே அதிகாரம் பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் மொட்டை அதிகாரம். எப்படி? இதை வேற இப்போ கொஞ்சம் ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. இயேசுவிட்டே போய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எப்படிப்பா? இயேசுவின் நாமத்தை பிசாசுக்கிட்ட யூஸ் பண்ணு, மாம்சத்துக்கு யூஸ் பண்ணு, உலகத்துக்கு யூஸ் பண்ணு, அவர்கிட்ட யூஸ் பண்ணாத. அவரிடத்துல அவர் மூலமாக இரக்கத்தை இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ரொம்ப டெக்னிக்கலான ஐடியா அது. சில பேர் ஜெபிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடவுளையே போட்டு திட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் திட்டுறதுக்கு எந்த விதமான உரிமையும் நம்மளுக்கு இல்லை. அவர் நாமத்தில் ஜெபிக்கிறோமோ ஒழிய அவர் நாமத்தை அவருக்கு விரோதமாக யூஸ் பண்ண முடியாது. அவரை மாற்றுறதுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. நாம் பூமியை மாற்றுவதற்கோ, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கோ, சந்தர்ப்பங்களை மாற்றுவதற்கோ, மனித முயற்சிகளை மாற்றுவதற்காக தான் அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். மூன்றாவதாக நான் சொன்னது டங்ஸில் ப்ரே பண்ணுறது, ரகசியங்களை பெற்றுக்கொள்வது. நான்காவது உபவாசிப்பது. ஐந்தாவது பரிசுத்தமாக்கி கொள்வது. இந்த பவர் ஆஃப் கான்சக்ரேஷன் ஒன்று இருக்குது. உங்களை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு கூட நெருக்கமான பரிசுத்தத்துக்கு நகர்த்துகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக துல்லியமாக அந்த பிரச்சனைகளை சீக்கிரமாய் கண்டுபிடிக்கிறவர்களாய் மாறிடும். இப்போ நிறைய பிரச்சனைலாம் நமக்கு எல்லாம் வெளியரங்கம் ஆன பிறகு தான் இது பிரச்சனை ஆயிடுச்சேன்னு தெரியுது. எப்படி? நமக்குன்னு சொல்கிறதுக்கு பெரிய பிரச்சனைனா எல்லாம் பிரச்சனை ஆன பிறகு தான் பிரச்சனைன்னு தெரியுது. இப்படி? ஆனால் பிரச்சனையை யார் ஒருவன் சீக்கிரமாய் கண்டுபிடிக்கிறானோ அவன் இந்த தடை கற்களை எல்லாம் என்ன பண்ணுறான்? அவன் எடுத்து போடுறான். ஏசாயாவில் சொன்னது போல் வழி அருகே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்? அவன் எடுத்து போடுறான். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறானோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றத்தை அவன் பூமியிலே கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். நம்ம எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம்.